எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி பெட் மேலே படுத்திருக்கேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒர்க் விஷயமா என் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு 2 days வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நானும் யாழன் மட்டும்தான். அண்ட் அம்மா மட்டும் துணைக்கு இருக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ட் அம்மா வரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 6 o'clock எழுந்து வீடு பெருக்கி தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் போய் தூங்கிட்டு அம்மா வந்தப்போ தான் எழுந்தேன். அண்ட் என்னமோ தெரியல, இன்றைக்கி யாழன் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டு இருக்கான். சரி தூங்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். எப்போவுமே வந்து ஒரு 6:30 7க்குள்ளே எழுந்திருவான். இன்றைக்கி 7:45 ஆச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவன் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. பட் இதுவும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஒர்க் பார்த்து முடிச்சிட்டேன். இன்னும் பூஜை மட்டும்தான் பெண்டிங். அதையும் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாகவே ஒரு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் வந்து பூஜை பண்ணுவேன். பட் இப்போ ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா வந்துட்டு ரெகுலராக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து பூஜை பண்ணுறேன். பட் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, டெய்லி பூஜை பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக பூஜை பண்ணணும், மற்ற நாள் விளக்கேற்றணும் அப்படி சொல்லுவாங்க. பட் என்னோடய ரொட்டீன், என்னோடய ஒர்க் இதெல்லாம் நான் தான் பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியும் எப்போ அது பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் நான் பெருசாக ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன். பட் பூஜை பண்ணணும் அப்படின்றது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் பண்ணலனா. அது ஒரு மாதிரி டிவைன் ஃபீல் கொடுக்குது இல்லையா, சாமி நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி வீடு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கள் அம்மா பெரிய பக்திமான் அப்படி தான் நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள விட பெரிய பக்திமான் யாழும் தான். இப்போலாம் வந்து சும்மா ஒரு வார்த்தை சாமி அப்படின்னு சொன்னாலே சாமி கும்பிடுவான். இல்லை விளக்கேற்றுறதை பார்த்தாலோ, கோபுரத்தை பார்த்தாலோ, இல்லை நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, இல்லை காரில் வண்டியிலலாம் போகும்போது சின்னதாக ஏதாவது சாமியோட போஸ்டர் பார்த்தா கூட சாமி கும்பிடுவான். இது அந்த ஃபேஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜெனுவினாக கும்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் அவன் பண்ணுறது. அண்ட் அம்மா வந்தாங்கன்னா அம்மா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டாங்க. நான் வேணான்னு சொன்னால் கூட கேட்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போனால் ஃபுல் ரெஸ்ட்டில் இருப்போம். பட் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் தான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அம்மா வந்து அதுக்கு விடவே மாட்டாங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன், இது சின்ன வேலை தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணாலும் அம்மாக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. இடியாப்பம், தேங்காய் பால், இந்த தேங்காய் சட்னி இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்யவே மாட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அம்மாவும் நானும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தேங்காய் பால். இன்றைக்கி யாழனுக்கும் அதே இடியாப்பம் தேங்காய் பால் தான் கொடுத்துருந்தேன். இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து மீல் ப்ரெப் தான். ஸோ நான் ஃப்ரைடேவே பண்ணிவிடுவேன். என்னோடய மீல் ப்ரெப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறது. ஸோ தட் வீக்கெண்டில் வந்து இட்லி, தோசை அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு அரைக்கிறது. ரெண்டாவது ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறது. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டீப் க்ளீன் பண்ண முடியாது. மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி மீல் ப்ரெப் பண்ணுறப்போ நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது எங்கே வைக்கிறோன்ற ஒரு ஐடியா இருக்கும். அதனால ஃபஸ்ட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே.
ஃப்ரிட்ஜ் அண்ட் கிச்சனில் இருக்க யுட்டென்சில்ஸ் துடைக்கிறதுக்குனே தனியாக ஒரு கிளாத் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மற்றதை துடைக்கிறதையும் கிச்சன் யுட்டென்சில்ஸ் துடைக்கிறதையும் வந்து கலக்காமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் வந்து கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான். இன்னொரு முக்கியமான டிப் மீல் ப்ரெப்பில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, பெரிய வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு அரைச்சிட்டேன், அது ரொம்ப பெரிய வேலை, அது முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ண உடனே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கஷ்டமான ஒர்க் மாவு அரைக்கிறது அப்படின்னா, ரெண்டாவது கிச்சனில் கஷ்டமான ஒர்க் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது. ஸோ 1 கப் இஞ்சி எடுக்கிறேன்னா 1 கப் பூண்டு, நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்ஸ் அரைச்சி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற காய்கறி நறுக்கிறதெல்லாம் கூட மேட்டர் கிடையாது. ஆனால் இந்த இஞ்சி பூண்டு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். ஏதாவது குயிக்காக பண்ணணும், பட் அதில் இஞ்சி பூண்டு இருக்குது அப்படின்னாலே அதுக்கு டைம் எடுத்துரும். அதனால இதை வந்து நான் ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இவ்வளோ இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோன்றது வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3ம். இது வந்து எப்போவுமே என் வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலாம் முன்னாடி வாஷ் பண்ணி அப்புறம் ஸ்டோர் பண்ணி அதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ தான் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சா தான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இந்த சென்ஸ் கொஞ்சம் காஞ்சிரும், பட் அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமா போகாமல் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அழுகி போயிடும். நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணலாம்னா கழுவி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழுகாது. பட் அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமாவும் அப்படியே இருக்கும். எஸ்பெஷலி கொத்தமல்லியும் புதினாவும் தான் டக்குன்னு வந்து அழுகி போயிடும். அதனால இப்படி ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பேன். மஷ்ரூம்லாம் வந்து அந்த டைமில் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் ஈஸியான வேலை தான். எல்லாமே பண்ணும்போது கூடயே சேர்த்து இதே பண்ணிவிடுவேன். பட் மஷ்ரூம் நீங்கள் வாங்குறீங்கனாலே ஒரு 2 or 3 days தான் வந்து எக்ஸ்பைரி இருக்கும். அண்ட் கட் பண்ணி வைக்கிறீங்கன்னா உடனே வந்து சமைச்சிருங்க. லைக் இன்றைக்கே இல்லை நாளைக்கே வந்து சமைச்சிடணும். ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதுவும் சம்டைம்ஸ் அழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம வாஷ் பண்ணி வேறு வைக்கிறோம் அப்படின்றதுனால மஷ்ரூம் யூஸ்வலாகவே ஒரு 2 days வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு என் வீட்டில் இருக்கிற யூஷுவல் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் கட் பண்ணி வைப்பேன். அதில் வந்து பச்சை மிளகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி காம்பை உடச்சிட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் இது வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேரட் பீன்ஸ் இருந்துச்சுன்னா கிச்சடி பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், பிரிஞ்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் யாழனுக்கும் வந்து குயிக்காக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெஜிடபிளை போட்டு வேக வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வேலை முடியும். கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். நான் என்ன டிஷ் செஞ்சாலும் இந்த சைஸில் தான் வந்து பீன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கேரட்டையும் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்குவேன். தோல் சீவி நல்லா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் வந்து யாழனுக்கு சம்டைம்ஸ் வந்து அதை போட்டு வேக வைக்கும் போது தோல் இருந்துச்சுன்னா ஈஸியாக மசியாது. அதுக்காக மட்டும் நான் வந்து தோல் சீவுறேன். சம்டைம்ஸ் துருவி போடுவேன். அப்போ வந்துட்டு தோல் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டோன்னா தோலோடையே கொடுக்கலாம். கேரட் ரொம்ப நல்லது.
பட் கட் பண்ணி அவனுக்கு வேக போடும்போது தோல் வந்து ஈஸியாக மசியாது, அது என்னமோ தெரியல. ஸோ அதனால் வந்து நான் தோல் சீவிட்டு வந்து அது ஸ்டோர் பண்ணிக்குவேன். கடைசியாக ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய பீஸ் மட்டும் அந்த கேரட்டோடையே ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா அவனுக்கு தோசையில் கொஞ்சம் துருவி போடுறது, இல்லை பணியாரம் ஏதாவது சுட்டோம் அப்படின்னா அதில் துருவி போடுறது, அதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதுனால ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன். நான் வந்து கட் பண்ண உடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா கிச்சன் ரொம்ப சின்னது. குக் பண்ணாலே ஃபுல் கிச்சன் கவுண்டர் டாப்புமே அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ இப்போ குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுப்பேன். ஒரு சில காய்கறியெல்லாம் நம்மளால் கட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய், இதை கட் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப நேரத்துக்கு. கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். ஸோ அதனால் இதை நான் கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து மாவு, இப்போ வந்து முட்டைக்குன்னு ஒரு தனி ஒரு பாத்திரம் போட்டு அது பக்கத்துலேயே வச்சுட்டேன், மாவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு. அண்ட் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற கீழே இருக்கிற ரேக்கில் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு, அண்ட் என்கிட்ட இருக்க அந்த பெரிய கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வீக்குக்கு நான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன், அதனால் இதை மட்டும் கட் பண்ணி சார்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி எண்ணெய் எங்கேயாவது காலியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காலியாக இருந்தால் அதெல்லாம் ஃபில் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஸோ எண்ணெய் பாட்டிலை காலையில் எடுக்கும் போது உடச்சிட்டேன். ஸோ அமேசான்லேருந்து குயிக்காக ஆர்டர் போட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஸ்ப்ரே பாட்டிலே வந்து வாங்கியிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் கழுவ போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவினிங் டீ டைம் வந்துருச்சு. நான் டீ பெருசாக குடிக்கிறது இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை, பால் வேஸ்ட்டாக போகுது. அண்ட் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்றதுனால இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு டீ போட்டேன். அண்ட் இந்த டீ இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு கூட ஒரு சில மீல் ப்ரெப் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். மேபி நான் அதை இன்கார்பரேட் பண்ணேன் அப்படின்னா ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேவும் நான் இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி போட்டுட்ருப்பேன். எனக்காக இல்லை, அட்லீஸ்ட் உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு போஸ்ட் விலாக்ஸ் கண்டினியூஸாக, எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாளாக வந்து பிரேக் இல்லாமல் போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யாழின் வந்து பீஸ்ஃபுல்லாக நாப் எடுத்துகிட்டு இருக்கான். அதனால் என்னால் பீஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ண முடியுது. அவன் எழுந்துட்டானா ஒரு வேலையும் ஆகாது. இப்போ அம்மா இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இந்த மீல் ப்ரெப் விஷயமும் நடக்காது, வீடு க்ளீனாக இருக்கிறதும் க்ளீனாக இருக்கிறது.
நெக்ஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து வாரமோ இல்லை அது காலியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது இந்த மசாலாஸ். ஃபஸ்ட்டு மசாலா டப்பா ஃபில் பண்ணணும். அப்போ தான் என்ன இருக்குது என்ன இல்லை என்ன மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் வீக்லி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஷ்ஷஸ் பண்ண போகிறோங்கிறத ஒரு ரஃப்பாக ஒரு நோட் பண்ணி வச்சுப்போம். அதுலேருந்து என்ன மசாலா தேவைப்படும் அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் நான். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். பட் சாம்பார் பொடி ஆல்ரெடி கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. அதனால் அது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முழுசாக காலியாக வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இப்போ வந்து ரசப்பொடி, ரசம் வந்து 2 பேர் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ மிளகு ஜீரகம் வந்து அரைச்சிட்ருக்க முடியாது, அதுக்கு ஒரு சாமான் விழும். ஸோ அதனால் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் குயிக்காக வந்து ரசம் வைக்கிற மாதிரி இருக்கும். ரசம் ஆல்ரெடி ஒரு குயிக் ரெசிபி தான், பட் ஸ்டில் நிறைய யூட்டன்சில் செலவாகாமல் வந்து ரசம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிளகு ஜீரகம் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தோரம் பருப்பு மட்டும் டபுள் த குவான்டிட்டி போட்டு அரைச்சி வச்சுப்பேன். நல்லா வறுத்து அதை வந்து அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ இதே மாதிரி வந்து பெப்பரும் லைட்டாக அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெப்பர் சிக்கனுக்கு நம்ம போடுற ஒரு மசாலா. ஸோ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா குயிக்காக நமக்கு வந்து மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், நிறைய டைம் இழுக்காது. அண்ட் மிளகா பொடி இருந்தால் அதையும் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். அண்ட் நான் லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்தேன் யாழன் இப்போல்லாம் வந்து என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் கிச்சனில் இருந்துட்டேன்னா கம்பல்சரி நான் தான் வச்சுக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் அவனுக்கு. இப்போல்லாம் மிக்ஸி போடுறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏறி வந்து மேலே உட்காந்துக்கிறான். மிக்ஸி போடுறதுலாம் முன்னாடி அவ்வளோ பயமாக இருக்கும் அவனுக்கு. பட் இப்போ பாருங்கள் அதை போட்டு காமிக்க சொல்கிறான். விசில் அடித்து காமிக்கிறாரு அவர். இந்த மாதிரி தான் உங்கள் பேபிஸும் இருந்தாங்களா இல்லை இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து என்னோடய மீல் ப்ரெப் ஓவர். மோஸ்ட்லி வந்து இப்படி தான் இருக்கும். என்ன ஐட்டம்ஸ் செய்ய போகிறோமோ அடுத்த வாரத்துக்கு அதுக்கான மீல் ப்ரெப் தான் நான் முன்னாடி வாரம் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் காலையில் அரைச்சி வச்ச மாவும் வந்து நல்லா புளிச்சு பொங்கிருச்சு. ஸோ இதையே வந்து நைட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது ஒரு 4 or 5 days எனக்கு வரும். ஸோ இப்படி தான் என்னோடய வீக்லி மீல் ப்ரெப்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஈஸி குக்கிங்காக, ஈஸி ஹோம் மேக்கிங்காக நான் பண்ணுற ஒரு சில ஸ்டெப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.